பாண்டியா மற்றும் செர்பியா நாட்டு நடிகை நட்டாஷா அவர்கள் இருவருமே 4 ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு தனித்தனியாக பிரிந்து விட்டதாக அறிவித்துள்ளனர். அதாவது ஹிந்தியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சியில் மூலம்தான் பிரபலமானவர்கள். மேலும் நட்டாஷா அவர்கள் தன்னுடைய மகன் அகஸ்தியாவுடன் செர்பியா நாட்டிற்கு புறப்பட்டு சென்றிருக்க நிலையில பாண்டியா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருவரும் பிரிந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்திருக்காங்க. செர்பியா சென்ற நட்டாஷா பாண்டியா அவர்களிடமிருந்து 170 கோடி ரூபாய் சொத்துக்களை எழுதி வாங்கிவிட்டு சென்றதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. உண்மையிலே பாண்டியா அவர்களுடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 91 கோடி மட்டும்தான். மேலும் வருமானம் 1.2 கோடி. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 170 கோடி சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்க முடியும்? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட பாண்டியா அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோவில் தன்னுடைய வீடு, கார், பங்களா, பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பாதி பங்குகள் தன்னுடைய அம்மா அவர்களுடைய பெயரில் தான் இருக்கிறது என்று கூறியிருக்காரு. அதனால நட்டாஷா அவர்களுக்கு பாண்டியா எதுவும் கொடுக்கவில்லை. அவருக்கு 170 கோடி சொத்தும் இல்லை. 70% பங்குகளை எழுதியும் கொடுக்கவில்லை. இருவருமே பரஸ்பரமாக பிரிந்து சென்றனர். ஆனால் அவருடைய மகன் அகஸ்தியாவிற்கு தேவையான அனைத்தையுமே செய்வேன் கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.